உங்கள் சபிக்கிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அவன் திட்டானா நீ திருப்பி திட்டிக்கிட்டு என்ன புண்ணியம்? உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி. உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ என்ன செய்? நன்மை செய். உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு, தாகமா இருந்தா அவனுக்கு. இது இயேசு கிறிஸ்துனுடைய டீச்சிங். உலகம் வேற சொல்லும், இயேசு வேற சொல்லுவார். ஆமென். உலகம் சொல்றதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. என் இயேசு சொல்றது தான் நிரந்தரம். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர இந்த உலகத்துல சொல்ற டீச்சிங் எல்லாம் வேஸ்ட். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழும் போது அவன் எப்படி வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார்னா நீதியாய் வாழணும், நியாயம் இருக்கணும். மற்றவங்க குடும்பத்தை அழிச்சிட்டு தான் வளரணும், வாழணும், தான் குடும்பம் பெருசாகணும்னு நினைக்க கூடாது. நம்ம நீதியின் பிள்ளைகளா இருக்கிறோம். நீதியா நடந்துக்கோங்க, நியாயமா நடந்துக்கோங்க. இந்த உலகத்துல நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. நம்ம எவ்வளோ நீதியா நியாயமா நடந்தாலும் நம்மளை பத்தி அநியாயமா சொல்லுகிறதற்கு அநேகர் உண்டு. ஆனால் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் தேவன். நம்ம நீதியாக இருக்கணும்னு நம்ம ஆண்டவருக்குள்ள பிரயாசப்படுவோம். நம்ம நீதி அவருக்கு தெரியும்.